வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா, நிறையா பேர் ஒரு கேள்வி கேட்டால் அவங்க அப்படியே அந்த கேள்விக்கும் ஒரு படி மேலே நம்மளே பிரமிக்கிற அளவுக்கு பதில் கொடுப்பாங்க. அது நமக்கு சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களாக இருக்கலாம், இல்லாட்டி மகான்களாக இருக்கலாம், இல்லாட்டி முனிவர்கள் சித்தர்களாக இருக்கலாம். அவங்கள போல ஞானத்தை பெறணும், என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம அதுக்கு விடை தரணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்படியே நடக்கணும் அப்படின்னா சிவனை வச்சு பண்ணக்கூடிய இந்த மந்திரத்தை தினம்தோறும் சொல்லுங்க. இந்த மந்திரத்திற்கு முதன்மையான பீஜியம் இந்த ஐயும். இந்த ஐயும் நிறைய பேர் இந்த ஐயும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அதுக்கான இந்த பீஜத்தோட செயல்திறன் எப்படி இருக்கும், இது என்னென்ன அற்புத பலன்களை கொடுக்குன்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஐயுங்கிறது அறிவை மேம்படுத்தும். நம்ம சொல்லக்கூடிய வாக்கை அப்படியே பலிதமாக்கக்கூடிய பீஜ மந்திரம் இந்த ஐயும். சரிங்களா? நம்ம சொல்கிறது அப்படியே நடக்கணும் அப்படின்னா ஐயும், இல்லாட்டி ஒரு தெய்வத்தை வசியம் பண்ணுறோம் அப்படின்னா அது ஐயும் கிளியும் சவ்வும், அந்த இது லைன் வேறு. சரிங்களா? நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளும் சரி, நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களும் சரி, அது அப்படியே நடக்கணும் அப்படின்னா இந்த ஐயும். ஒன்றும் கிடையாது. இந்த மந்திரத்தை நீங்கள் தினம்தோறும் சொல்லிட்டு வரதால் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க. உங்களுக்கு எது மேலேயும் ஆர்வம் இருக்க மாட்டேங்குது, நான் அப்படியே தனியாகவே இருக்கேன், நான் ரொம்ப தனிமையை விரும்புகிறேன், எனக்கு எதுவுமே தெரியலை, வெளி உலகமே எனக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது, ஒரு இடத்துக்கு போனால் நான் தனியாக வரமாட்டேன் அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் சொல்வதால் ஃபஸ்ட்டு அந்த 4 செவுத்துக்குள்ளேருந்து நீங்கள் வெளியே நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க. நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். சரிங்களா? உங்களோட அறிவு வளர்ச்சி அதிகரிக்கும். என்ன கேள்வி கேட்டாலும் தட்டாமல் உங்களால் பதில் கொடுக்க முடியும். அது மட்டும் கிடையாது, நிறையா பேர் மாந்திரிகம் கற்றுக்கணும் அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் குருமார்களை தேடி வீண் பணம் செலவழிச்சிட்ருக்காங்க. அதுக்கு நான் ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு மயானக்காளியை வணங்குறீங்க அப்படின்னா ஓம் ஐயும் மயானக்காளி நமக. இந்த மந்திரத்தை தினம்தோறும் நீங்கள் சொல்வதால் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு குருவாக நின்று வழி நடத்தி கூட்டிகிட்டு போகும். ஏன்னா நம்ம கேட்குற கேள்விக்கும் சரி, அறிவுக்கும் சரி, ஆற்றலுக்கும் சரி, அனைத்துக்குமே முதன்மையானவர் குரு. ஏன்னா அப்பேற்பட்ட மந்திரத்தை தவற விடாதீங்க. சரிங்களா? நீங்கள் மாந்திரியை கற்றுக்கலனாலும் சரி, எந்த கேள்வி கேட்டாலும் அறிவு மேம்பட்டு உங்கள் வாழ்க்கையே முன்னேற்றம் அடையணுன்னாலும் சரி, இந்த மந்திரத்தை நீங்கள் தினம்தோறும் சொல்லிக்கிட்டு வாங்க. உங்களுக்கு அற்புதமான பலன்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு பாவ செயல்களும் பண்ணாதீங்க. சரிங்களா? ரொம்ப சுத்தபத்தமாக இருங்க. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லும்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு அப்பாவி மக்களை ஏதாவது துன்புறுத்தி ஏதாவது உயிர்கள் இது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மந்திரம் உங்களுக்கு பின் விளைவை ஏற்படுத்தும். இந்த மந்திரம் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப பக்தியோடையும் மனசு ஒருநிலைப்படுத்தியும் தீய சொற்கள் எதுவும் பேசாமையும் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் வெகு சீக்கிரத்தில் இந்த மந்திரம் உங்களுக்கு பலன் தரும். சரிங்களா? இந்த மாதிரி மந்திரத்தை அனைவருமே சொல்லுங்கள். படிக்கிற குழந்தைங்க கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம்ப்பா. அப்படி சொல்வதால் முதலிடம் வகிப்பாங்க படிப்பில். சரிங்களா? சுத்தமாக படிப்பே ஏற மாட்டேங்குது, படித்தாலும் மைண்டில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த மந்திரத்தை தினம்தோறும் உங்கள் பெற்ற பிள்ளைங்களுக்கு சொல்ல வைங்க. அவங்க கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி மாந்திரிக விஷயங்கள், தாந்திரிக விஷயங்கள், அமானுஷ்ய விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.